Hey guys, it's me Shalini. So Maggie எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிட்கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மன்ச் இதெல்லாம் வந்து நான் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். லாக்டவுனில் வந்து இந்த லாக்டவுன் போட போகிறாங்க, உடனே திங்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக்கில் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கின ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது சாப்பாடே கிடையாது, விஷன்றதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எஸ், இந்த மேகி, கிட்கேட்டு, இந்த ஸ்னிக்கர்ஸு அந்த மாதிரி கிட்டத்தட்ட 8000 பிராண்ட்ஸை உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே. அந்த நெஸ்லே வந்து இப்போ ரொம்பவே பிரச்சனையில் வந்து இருக்குது. பிகாஸ் இப்போ தான் வந்து வெளியே எல்லாருக்குமே வந்து உண்மை வெளியே வருது. நெஸ்லே ப்ராடக்டில் 60% வந்து மனுஷங்க சாப்பிட்றதுக்கு உகந்த பொருட்களே கிடையாது, அது சாப்பாடே இல்லை, ஃபுட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெஸ்லேயில் நெஸ்லே ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன எவ்வளோ வந்து அது ரேங்கிங்கில் வந்து அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நெஸ்லே வந்து ஒரு ரேட்டிங்க்கு வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரேட்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு ஆஸ்திரேலியன் ஹெல்த் ஸ்டார் சென்டர், ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி அவங்க வந்து ரேட்டிங் கொடுக்குறப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே ப்ராடக்டில் 60% வந்து மனுஷங்க சாப்பிட்றதுக்கு உகந்த பொருட்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5 ரேட்டிங் இருக்கிறப்போ அதில் வந்து ஒரு 4.5, 3.5, அட்லீஸ்ட் 3.5 இருந்தால் தான் வந்து அது வந்து அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ஒரு மனுஷங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு உகந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அதில் நெஸ்லேக்கு வந்து 3.5 கூட கிடைக்கலன்றது தான் ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அப்போ நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது சாப்பாடா இல்லை என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8000 பிராண்ட்ஸ் அவங்க வந்து வச்சுருக்காங்க கையில். ஃபுட் ப்ராடக்ட்ஸுன்னு மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து ஏகப்பட்ட பிராண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அதில் 194 கண்ட்ரீஸில் 474 கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அதில் அனிமல்ஸ் ப்ராடக்ட்ஸுன்னு தனியாக இருக்குது, ஸோ பெட் ஃபுட்ஸுன்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெட் ஃபுட்ஸ் வந்து இந்த பூனைக்கு வந்து சரி நான் இப்போ ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பேக்கேஜாக வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி பெட் ஃபுட்ஸ் மாதிரி லைக் அந்த பெட் ஃபுட்ஸ் எல்லாம் 3.5க்கு மேலே ரேங்கிங் வந்திருக்கு. ஆனால் மனுஷங்க நம்ம சாப்பிட்றோம் பார்த்தியா, சாப்பாடு உணவே மருந்துன்னு சொல்லிட்டு கடையில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி சாப்பாடுகள், அந்த பொருட்களில் அட்லீஸ்ட் 3.5ன்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜின் லைன் இருக்குது. இது இருந்தால் தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அது வந்து வேல்யூபிள், ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3.5 ரேங்கிங்கை கூட நம்ம நெஸ்லே வந்து வாங்கலைன்றது தான் ஷாக்கிங்கான விஷயம். ஸோ நெஸ்லேனா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காஃபி தூள், நெஸ்லே பிராண்ட் காஃபி, அண்ட் மேகி, கிட்கேட்டு, ஸ்னிக்கர்ஸு, மன்ச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் பிராண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாருமே இப்போ வந்து இந்த ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறப்போ இந்த மில்க் மேடு கண்டென்ஸ் மில்க் வாங்குறீங்க பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஒரு டின் வருமே, அதுவுமே நெஸ்லே தான். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாமல் அறியாமல் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மனுஷங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கண்ட்ரிலேருந்து ஒரு ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன வந்து விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் இதுக்கு மேலே, அதாவது ஃபர்தராக இதுக்கு மேலே நாங்கள் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நல்லா வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை வருஷமாக நம்ம வந்து வாங்கி தின்னுட்டு நம்ம காசை கொடுத்து நம்மளுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் என்ன அவங்க பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி லட்சக்கணக்கில் வந்து வேர்ல்டு வைடாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் அப்படியே சப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். ஃபர்தராக நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம், நான் எங்களோட ஃபுட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே வைஸாக திங்க் பண்ணுங்கள். மக்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சர் கொடுத்த ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் செலவு பண்ணி நம்ம ஹெல்த்தை எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஹே ஷாலுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி சேஃப், லவ் யூ ஆல்.